முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, இப்ப சொல்டா தம்பி. அக்கா, நான் நிறைய ரீல் போடுறேன்ல. நீ தான் ரீல் மன்னனாச்சே, சொல்லு. அதுக்கு ரீல் எடுக்கிறதுக்காக நான் நேத்து மார்க்கெட்டுக்கு போனேன்க்கா. அப்போ மாமா ஒரு பூக்கார கிட்ட கடலை போட்டாருக்கா. மாமா கடலை போடலையே, காப்பி தூள் தானே போடுறாரு. ஐயோ, அந்த கடலை இல்லக்கா, நான் சொல்ற வேற கடலை. ஒண்ணுமே புரியலையே, நீ எந்த கடலைய சொல்ற? கொஞ்சம் விளக்கமா சொல்லுடா. அதான்க்கா, ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ரொம்ப நேரம் கிளுகிளுப்பா பேசுவாங்களே, அந்த கடலையே சொன்னேன்க்கா. இவன் அக்காவை காலி பண்ண வந்தானா இல்ல வாழ வைக்க வந்தானா? வச்சாண்டா பெரிய ஆப்பு. இந்த ஆப்பை நான் எடுக்க இன்னும் 6 மாசம் ஆகட்டும். அவகிட்ட படாத பாடு படணும். எனக்கு ஆப்பு வச்சா ஒன்ன நான் காலி பண்றேன்டா. என்னது, அந்த கடலையா மாமா போட்டாரா? யாரு கிட்டடா? ஒரு பூக்கார கிட்ட போட்டாருக்கா. என்னது, போயும் போயும் ஒரு பூக்காரி கிட்ட போட்டாரா? அதான் நேத்து நைட் எல்லாம் ஒரே பூமழையா பொழிஞ்சுதா? அப்படி பேசுறாங்கக்கா, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. அவரு கொஞ்சம் பூ அதிகமா வாங்குறதுக்கு ஏதாவது பிட்டு போட்டிருப்பாருடா. அக்கா, நான் உங்ககிட்ட பேசினாரு மட்டும்தான் சொன்னேன். இன்னும் என்னென்ன செஞ்சாருன்னு சொன்னேனா? அப்படி என்னடா செஞ்சாரு? அத வாய் விட்டு சொல்ல எனக்கு நாக்கு கூசுது. வா, காதல சொல்றேன். விடாத, அடி உத குத்து எல்லாம் கூட. மார்க்கெட்ல இப்படின்னா யாரும் இல்லாத இடத்துல என்ன நடக்கும்? குடுத்தனமே பண்ணிருப்பான்டா. வரட்டும் இன்னைக்கு. அக்கா, அக்கா இரு. இந்த கட்டையால கை கால் முட்டை உட, அப்பதான் அந்த மனுஷன் திருந்துவான். வரட்டும்டா, வரட்டும். அதனால இடுப்பே உடைக்கிறேன். அடா பாவி, இப்படி அநியாயத்துக்கு போட்டு கொடுக்குறானே. சராசரி அடியே நம்மளால தாங்க முடியாது. இதுல இப்ப போய் மாட்டினா மரண அடி அடிப்பான். ஏன் மரணமே விழுந்தாலும் விழும். பேசாம எஸ்கப் ஆயிட வேண்டியதுதான். இன்னும் அந்த ஆளை காணோம். என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். அந்த ஆள் வந்தா புடிச்சு வை. அக்கா ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு ரீல் போட்டுடலாம். அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கி தூக்கு அச்சு தூக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்ததுன்னா உனக்கு காக்கா வலிப்பு வந்துருக்கும். சரி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ரீல் என்ன செய்வான்? ரீல் தான் எடுப்பான். டேய், ரீல் போடணும்னா இந்த மாதிரி லூஸ் பண்ணக்கூடாது. இளைஞர்களை கவர்ற மாதிரி எல்லாம் ஹார்ட் எல்லாம் போடுற மாதிரி வைவர்ஸ் அல்லும். சூப்பர் ஐடியா மாமா. ஆனா அதுக்கு லேடிஸ் வேணுமே. லேடிஸ் இருக்குடா. லேடிஸ் இல்லாம நான் உனக்கு ஐடியா சொல்லி தரேன், வாடா. முதல்ல கரெக்டான ஆங்கிள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபோனை செட் பண்ணிக்கிட்டா. அதுக்கு அடுத்து அந்த சவுண்டு, அப்புறம் மைக்கு, லைட்டு, இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு எல்லாம் இந்த ஒரு சின்ன வேலை. அதன் பிறகு இதுவே தேவையில்லடா. ஒரு புடவை போகுண்டா. அந்த புடவையை எடுத்து என்ன பண்ணணும்னா அப்படியே பெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அது கீழே ஒரு தலைமையை வச்சுக்கணும். புரியுதா? வச்சு என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு பெட்ஷீட் நம்ம போட்டு போகணும். அதை எடுத்து என்ன பண்ணுறோம், பேக்கில் அப்படி மாட்டுறோம். அதை மாட்டிட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போ நான் செய்கிறேன் போடு வச்சு மாட்டுற தலையின் மேலே அப்படி காலை வைக்கிறேன். வச்சுட்டு சும்மா ஜங்கு 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 அவ்வளவு தான்டா. சூப்பர் ஹாட் ரீல்டா கிடைச்சோம்டா. அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. எனக்காட ஆப் வைக்கிற நீ இன்னையோட காலிடா. என்ன அடிக்கையோட கட்டையை எடுத்து கொடுத்தா அதே கட்டையால நீ வாங்க போறடா. யானை வருது, யானை வருது. ஏய் சீக்கிரம்டா, ஆரம்பிடா. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே பண்ணடா. தம்பி சொல்றது உண்மைதான் போல.
வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தியா? எங்க அந்த கட்டை? ஏய் 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 என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ இங்க இருக்க? அப்ப இது யாரு? உன் தம்பிடி. ஏன் தம்பியா?